ஹாய் அல்கீஸ். 80 கிலோ இருந்தேன் நானு. எப்புட்றா 60 கிலோ வந்தேன்னு தானே நெறைய பேர் கொஸ்டின் பண்றீங்க. இது எனக்கே ஷாக்கு தான் அல்கீஸ். 3 மந்த்ஸ்ல நடந்த ஒரு அதிசயம். அத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பொங்கலுக்கு வந்து நான் ஃபுல் கட்டு பிரியாணிலேருந்து, பொங்கல்லேருந்து, சக்கரை பொங்கல்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருந்தேன். ஸோ, அதனால நான் என்ன ஆயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, 4½ கிலோ கூடிட்டேன். ஸோ, இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 டேஸில 4½ கிலோ வெயிட் லாஸ் பண்ணுற சேலஞ்ச் தான். நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 60 கிலோல இருந்தேன் நானு. இப்போ 64,500 கிலோவுக்கு வந்திருக்கேன். ஆனா, இதைய நம்ம குறைக்கிறதா இன்னைக்கு நம்மளது சேலஞ்ச். ஸோ, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து காலையில எந்திரிச்சோனே வெறும் வயித்துல 250 எம்எல் ஐ மீன் 1/4 லிட்ரு சுடு தண்ணிய வந்து வெதுவெதுப்பா இருக்கிறத கண்ண மூடி குடிங்க. வாமிட் வர மாரி தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங் வந்து அப்படி இருக்கும். அப்புறம் போக போக பழகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சிட்ருக்கப்போ நமக்கு கிரேவிங்ஸ் ஆகும். அந்த கிரேவிங்ஸ் கட்டுப்படுத்த ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. நான் வந்து ரெட் பனானா எடுத்தேன். நீங்க எனி ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ, பப்பாயாலாம் இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். அப்புறம் 11 மணிங்கள ஹஸ்பண்ட் குழந்தைகள ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். பட் சாப்பிடாதீங்க. கண்ட்ரோல்ல இருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன புடிச்சிருக்கோ இதே சிக்கன்லாம் வந்து நீங்க அன்லிமிட்டடா சாப்பிடலாம் ரைஸ் இல்லாம. எக்கு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் அன்லிமிட்டெடு எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ரைஸோட தான் வேணும்னா, இன்றைக்கி நான் கொள்ளு பருப்பு சாதம் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபில்லிங்ஸா இருந்துச்சு. ஆனா நான் ஃபுல்லா சாப்பிடல. ஒரு 200 கிராம் சாப்பிட்ருப்பேன். ஈவினிங் வந்து எப்பவுமே எனக்கு 5 மணிங்கலாம் பசி எடுக்கும். ஸோ, ஒரு எக் சாண்ட்விட்ச் சாப்பிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வித்தவுட் ஆயில் அப்படிலாம் இல்லாம என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சமோசா சாப்பிட்டேன் அல்கீஸ். நாளைக்கு பார்க்கலாம்.